Healthy Meals Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. அதாவது சூப்பர் சாஃப்ட்டான இன்ஸ்டன்ட் இடியாப்பம் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது. அதாவது இந்த ரெசிபி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல இந்த இடியாப்பத்துக்கான சூப்பர் சைட் டிஷ் உருளைக்கிழங்கு ஸ்டியூ அடுத்த வீடியோல பார்ட் 2வா போட்டிருக்கேங்க. ரெண்டு ரெசிபியும் நம்ம ஒரே வீடியோல போடுறோம் அப்படின்னா வீடியோட லென்த் அதிகமாயிடும். அதனால தான் நான் பார்ட் 1ல இடியாப்பத்தோட ரெசிபியும் பார்ட் 2ல இடியாப்பத்தோட சைட் டிஷ் உருளைக்கிழங்கு ஸ்டியூ ரெசிபியும் ரெண்டுமே டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம அதே போல ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அதே போல நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம சூப்பர் சாஃப்டான இன்ஸ்டன்ட் இடியாப்பம் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இடியாப்பம் செய்யறதுக்காக நான் இங்கே மாவு பச்சரிசி கடையிலேருந்து வாங்கி அதை நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி வெயிலில் 1 மணி நேரம் காய போட்டு மில்லில் கொடுத்து இதே போல் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த அரிசி மாவு நமக்கு இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லாமல் அரிசி மாவு யூஸ் பண்ணி எந்த ஒரு ஸ்நாக் பண்ணுறதுக்கும் இந்த அரிசி மாவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அரிசி மாவு வறுத்து வைக்கணும்னுலாம் அவசியம் கிடையாதுங்க. இது நான் வறுக்காம தான் நான் இப்போ இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இங்கே 3 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேங்க. இதே போல் நல்லா தட்டி விட்டு 3 கப் எடுத்திருக்கேன். இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் இங்கே 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேங்க. இதே போல் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தின பிறகு ஒரு கரண்டி வச்சு நல்லா இதே போல் மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி தாங்க நம்ம சேர்த்திக்கணும். அப்போ தான் நம்ம மாவு நல்லா சாஃப்டாகும். அதே போல் நம்ம செய்கிற இடியாப்பமும் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம கொதிக்க வச்ச தண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். அதே போல் தண்ணி ஊற்றும் போது ஒட்டுக்கா ஊற்றிடாமல் தேவையான அளவுக்கு பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மட்டும்தாங்க தண்ணி ஊற்றிக்கணும். மாவு ரொம்ப லூஸாக இருந்தாலோ இல்லை மாவு ரொம்ப ஹார்டாக இருந்தாலோ இடியாப்பம் கண்டிப்பாக சாஃப்டாக வராது. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றின பிறகு நல்லா இந்த கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஆற விட்டுடலாம். ஏன்னா இப்போ நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது, நல்லா சூடாக இருக்குது. ஸோ இந்த மாவு ஆறுற இந்த டைமில் இடியாப்ப பிளேட் எடுத்து நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் இல்லாட்டி ஆயில் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. நான் இங்கே நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இதே போல் ஒரு ப்ரஷ் வச்சு கம்ப்ளீட்டாக பிளேட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறது பிகினர்ஸ்க்காக தாங்க. சப்போஸ் நம்ம வீடியோ பார்க்குறவங்க பிகினர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். இப்போ நம்ம பிளேட்டு ஃபுல்லாக நெய்யெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இது இப்போ ஒரு சைடில் மாற்றி வச்சிடலாங்க. இந்த டைமில் நம்ம அரிசி மாவும் ஓரளவுக்கு சூடு தணிஞ்சிருக்கு. இருந்தாலும் நமக்கு லைட்டாக சூடாக தாங்க இருக்குது. பட் அந்த சூட்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இடியாப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப நம்ம ஆறின பிறகு மாவு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா மாவும் ஹார்ட் ஆகிடும். அதே போல் இடியாப்பமும் அவ்வளோ சாஃப்டாக கிடைக்காது. பாருங்கள், நல்லா இதே போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்தின பிறகு நல்லா அரிசி மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா இதே போல் கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட இடியாப்பத்துக்கான மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி இருக்கணுங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க நம்ம இடியாப்பம் மாவு இருக்கணும். அப்போ தான் நம்ம இடியாப்பமும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் இங்கே இடியாப்பம் செய்யறதுக்காக இந்த மாதிரியான இடியாப்பம் மேக்கர் தாங்க நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதே போல் சின்ன ஹோல் இருக்கிற மாதிரியான பிளேட்டு தான் நமக்கு இடியாப்பத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இடியாப்பம் மேக்கரில் ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதாவது உள்ளே ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் இந்த கேப்லேயும், அதாவது அந்த ரோல் பண்ணுற பிளேஸ்லேயும் நம்ம ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிக்கணும். இந்த பிளேட்லேயும் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலாக எல்லாத்துலேயுமே நம்ம நெய் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த நெய் அப்ளை பண்ண பிளேட்டை இடியாப்பம் மேக்கரில் உள்ளே போட்டுடலாங்க. இதே போல் ப்ளேஸ் பண்ணின பிறகு ஜஸ்ட் லைட்டாக இதே போல் தட்டி விட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இடியாப்ப மாவை கொஞ்சமாக எடுத்து ரோல் பண்ணி அந்த இடியாப்பம் மேக்கரில் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். இதே போல் இடியாப்பம் மேக்கர் ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கணும்.
மாவு நல்லா இதே போல் ஃபில் பண்ண பிறகு இடியாப்பம் மேக்கரோட கேப்பை நம்ம இதே போல் மேலே வரைக்கும் ரோல் பண்ணி விட்ட பிறகு இடியாப்பம் மேக்கர் மேலே வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இதே போல் நல்லா டைட் பண்ண பிறகு ஆல்ரெடி நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கிற இடியாப்ப பிளேட்டில் இதே போல் மேலே இருக்கிற ஸ்க்ரூவை நம்ம அப்படியே ரோல் பண்ணி விட்டுட்டா போதும். அழகாக பாருங்கள், பூ மாதிரி நமக்கு நல்ல நூடுல்ஸ் மாதிரி இடியாப்பம் அழகாக வந்திருக்கு. இவ்வளோதாங்க நம்மளோட இடியாப்பம் இங்கே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இடியாப்பத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மாவோட கன்சிஸ்டன்சி தாங்க. அதாவது நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி நல்லா கொதித்து தண்ணியாக இருக்கணும். அதே போல் கன்சிஸ்டன்சி தண்ணி ஊற்றுற கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கணும். இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் நமக்கு இடியாப்பம் நல்லா பூ மாதிரி சாஃப்டாக பஞ்சு மாதிரி வருங்க. இப்போ நம்ம இந்த இடியாப்ப பிளேட் எல்லாமே ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீமர் நல்லா சூடாய் வந்திருக்கு. இதில் இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டாலே போதுங்க, நம்மளோட இடியாப்பம் ரெடி ஆகிடும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்கள் சூப்பராக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி இடியாப்பம் வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் பொறுத்து சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேங்க. இந்த இடியாப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த இடியாப்பம் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.